இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய கிளையின் ஒருங்கிணைப்பில் யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறையுடன் இணைந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பெண்கள் உரிமைகளுக்கான விடயப்பரப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட மாற்றம் என்ற தொனிப்பொருளிலான கருத்து பகிர்வு யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தலைமையில் குறித்த கருத்தாய்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை பீட தலைவி சட்டத்திரணி திருமதி கோசலை மதன், சட்டத்திரணி பிரதானி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரையாற்றியிருந்தனர். குறித்த நிகழ்வில் பால்நிலை சமத்துவம், பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம், சமூகத்தில் சம வாய்ப்பு, பெண்களுக்கான விசேட சட்டவாக்கம், குடும்ப வன்முறை சட்டம், தேச வளமை சட்டம், உள்ளூர் அதிகார சபைகளில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய வகைப்பாகம் தொடர்பான சட்டம், பெண்களுக்கான விசேட சட்டம் தொடர்பாக அடிப்படை அறிவு, தொழில் உரிமை, மகப்பேற்று காலச்சட்டம், அரசியல் அமைப்பு, தனிப்பட்ட பாதுகாப்பு, சமூக ஊடகங்களின் தாக்கம் உள்ளிட்ட பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக தெளிவூட்டப்பட்டது. இந்நிகழ்வில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மகளிர் அமைப்பின் பிரதிநிதிகள், போலீஸ் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தலைவர் திருமதி கோசலை மதன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த நிகழ்வினை கொண்டு செல்வதற்காக வருகை தந்திருக்கின்ற சிரேஷ்ட விரிவுரையாளர் பிராதினி அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கின்ற அரசு திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட அதிகாரிகள், இணைய அதிகாரிகள், போலீஸ் நிலைய அதிகாரிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், மீடியா அதாவது ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சகல பெண்களுக்கும் எங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு தெரியும், ஆண்டுதோறும் 8ஆம் தேதி இந்த சர்வதேச மனித உரிமை தினம் உலகளாவியதிலே கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இந்த உலகெங்கிலும் உள்ள பெண்களின் நம்ப முடியாத சாதனைகள், சமூகத்துக்கு அவர்கள் அளித்த பங்களிப்புகள், சவால்களை எதிர்கொள்வதில் அவர்களின் மீள்தன்மை மற்றும் சமத்துவத்திற்கான அவர்களின் அசைக்க முடியாத போராட்டம் ஆகியவற்றை அங்கீகரிக்கின்ற ஒரு நாளாக இந்த சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அவர்களுடைய இருப்பினும் இந்த முன்னேற்றம் என்பது ஓரளவு அடைந்த போதிலும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த முன்னேற்றம் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்காம ஒரு வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக பாலின சமத்துவமின்மை பல பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு பாரபட்சத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக பால்நிலை பாகுபாடுகள், வன்முறைகள், சமமற்ற வாய்ப்புகள் மற்றும் சட்ட பாதுகாப்புகள் இன்மையை அவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு நிலையை நாங்கள் தினந்தோறும் பார்த்து கொண்டும் நாங்கள் அனுபவித்து கொண்டும் இருக்கின்ற நிலைகள் நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக இந்த கல்வி, பொருளாதாரம், சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்புகளுக்கான அவர்களுடைய அடிப்படை சுதந்திரங்களும் அடிப்படை மனித உரிமைகளும் மறுக்கப்படுகின்ற நிலைமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கின்றோம்.